அழாத தமிழ், அழாத ஆதித்யா. அம்மா நீ என்னம்மா பண்ற? வாமா வீட்டுக்கு போலாம், வாமா போலாம். தமிழ், ஆதித்யா, ரெண்டு பேரும் முதல்ல அழறத நிறுத்துங்க. அம்மாக்கு ஒண்ணும் இல்லடா. அம்மா சொன்னா கேப்பீங்களா இல்லையா? அழக்கூடாது. அம்மா நீ இங்க இருக்க வேணாம்மா, வாமா போலாம், வீட்டுக்கு வாமா. இங்க பாருங்க, அழக்கூடாது. அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன். இது என்ன கொடுமை பாரதி? ஏன் உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன மன்னிச்சிருங்க பாரதி. குழந்தைங்க இங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க இந்த சூழ்நிலையில உங்களை பாத்திர கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால அதை தடுக்க முடியாம போயிடுச்சு. சார் என்ன சார் நடக்குதுங்க? இப்பதானே உங்களை நான் டைம் முடிஞ்சிச்சுன்னு வெளியில அனுப்புனேன். நீங்க என்னடா குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷனுக்குள்ள இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். முதல்ல இவங்க எல்லாம் கூட்டிட்டு வெளியில போங்க சார். சுப்பீரியர் யாராவது வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். சாரி சார், எதிர்பார்க்காம நடந்துருச்சு. குழந்தைங்க நாங்க பேசிட்டு இருக்கப்பவே திடீர்னு உள்ள ஓடி வந்துட்டாங்க. எங்களாலையும் தடுக்க முடியல. இப்படிலாம் காரணம் சொன்ன நிலவா இருக்கும் சார். எங்க நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். தயவு செஞ்சு குழந்தைகளை கூட்டிட்டு உடனே வெளில போங்க சார். அம்மாவை விட்டு போக மாட்டேன், நான் அம்மா கூட தான் இருப்பேன். அழாத தமிழ், அழாதடா ஆதித்யா. சொன்னா கேளுங்க. சார் அழக்கூடாது. என்ன சார் இங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார், கோவப்படாதீங்க. நான் குழந்தைங்க கிட்ட பேசுறேன். இப்ப கூட்டு போயிடுறேன். கூட்டு போங்க சார். தமிழ், ஆதித்யா, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க. இந்த இடத்துக்குலாம் நீங்க வரக்கூடாது. நீங்க வந்தா பிரச்சனை தான் வரும். நீங்க முதல்ல என் கூட வெளியே வாங்க. அப்பா அம்மாவை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருவேன். நான் வர மாட்டேன், நான் அம்மா கூட தான் இருப்பேன். நான் எங்கேயும் வர மாட்டேன். மேடம் இங்க என்ன நடக்குது மேடம்?